ரெடி? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்தியன் 2 கேம் சேஞ்சர் படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த படத்தை இந்தியன் 2ன்னு சொல்லியிருக்கக்கூடாது, முதல்வன் 2ன்னு தான் சொல்லியிருந்துருக்கணும். பிகாஸ் அந்த அளவுக்குன்னா ஸ்டோரி லைன் தான் இந்த படத்தில் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, இது ஒரு சின்ன ஹோப்போட தான் உள்ள போனது. ட்ரைலர் வந்துச்சு, ட்ரைலர் சூப்பரா இருந்துச்சு. சரி நல்லா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஃபர்ஸ்ட் ட்ரைலர் கூட அந்த அளவுக்கு டீசரா அது அந்த அளவுக்கு கூட அது சரியில்லை. பட் இருந்தாலும் செகண்ட் அந்த ட்ரைலர் வந்தப்போ இந்த படத்தோட ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஏறிச்சுன்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. சரி போகலாம் அப்படின்னு படத்துக்கு போனா முதல்வன் 2 இந்த படத்தை வந்து பெருசா நெகட்டிவா சொல்லக்கூடாது அப்படின்னு நினைச்சுதான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். பட் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தா இல்ல, சங்கர் சாருக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமையா அப்படின்ற மாதிரி உள்ள அளவுக்கு தான் படம் இருக்குது. அண்ட் இதுல ஒரு சின்ன ஹோப்போட உள்ள போனேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது எதுக்காக அப்படின்னா நம்ம கார்த்திக் சுப்ராஜ் சாரோட கதை இந்த படத்துல இருந்துச்சு. ஸோ அதை வந்து சங்கர் சார் டைரக்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லும் போது ஓகே பரவாயில்ல, கார்த்திக் சுப்ராஜ் சார் நம்ம ஓரளவுக்கு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கதையை கொடுப்பாரு அப்படின்னு ஒரு மனநிலையில தான் உள்ள போனது. ஆனா அவரு முதல்வன் படத்தோட கதையை அப்படியே கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பார்த்து கொடுத்துருப்பாரு அப்படின்னு நினைச்சு கூட பார்க்கல. அந்த அளவுக்கு தான் படம் இருந்துச்சு. ஆக்சுவலா இது ஒரு தெலுங்கு பிலிமை தமிழ்ல வந்து டப் பண்ணியிருக்காங்க. இது வந்து பேன் இண்டியன் படமா, அதாவது ஒரே நேரத்தில் எல்லா லாங்குவேஜும் ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி இப்ப எல்லா லாங்குவேஜும் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ அது மாதிரி தமிழ்ல வந்திருக்கு. இது தமிழுக்கு ஏத்த படம் கிடையாது. இது வந்து பெர்ஃபெக்ட் தெலுங்கு பிலிம் அப்படின்னு நீங்க நினைச்ச படத்தை பார்த்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மா ஏதோ ஓரளவுக்கு உங்களுக்கு சரி தெலுங்கு படம்டா அப்படின்னு சொல்லி மனசை தேத்திக்கிறதுக்கான ஒரு இடமெல்லாம் கிடைக்கும். சங்கர் சார் எடுத்திருக்காரு அப்படின்னு நீங்க தமிழ் படம் மாதிரி நினைச்சு நீங்க போனீங்க அப்படின்னா இந்தியன் 2 கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி தோணலாம். ஆனா ஆமா அதிகமா தான் இருக்கு அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். ஆனா வந்து நீங்க சங்கர் சார் படம் நான் போய் பார்த்தே ஆகணும் அப்படின்னு நீங்க போனீங்க அப்படின்னா இது ஒர்க் அவுட் ஆகாது. இது சொல்றது தப்பு தான் அப்படின்னு நினைக்கிறேன். சங்கர் சார் வந்து சுஜாதா சார் இல்ல மறைஞ்சதுக்கு அப்புறமா அவர் தான் வந்து இவரோட படத்துக்கு வந்து அந்த ரைட்டிங் அப்படின்னு வரும்போது அந்த கதையே வந்து ஒரு வேற லெவல்ல இருக்கும். அதை இவர் எக்ஸிக்யூட் பண்ற விதம் வந்து இன்னும் நல்லா இருக்கும். ஆனா இப்போ அந்த இடத்த ஃபில் பண்றதுக்கு ஒரு ஆள் இல்லையோ அப்படின்னு ஒரு ஒரு தோணல் இருந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டயலாக்ஸும் கூட இந்தியன் 2லயே சில டைலாக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இது என்ன இது சங்கர் சார் கிரிஞ்சு பண்ணி வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி உள்ளதெல்லாம் இருக்கும். அந்த டைலாக்ஸ் எல்லாமே வந்து மோல்டு பண்றதுக்கு ஒரு சரியான ஆள் இல்லையோ, இல்ல இந்த சீனை வந்து எலிவேட் பண்றதுக்கு சரியான ஒரு ஆள் இல்லையோ அப்படின்னு இந்த படம் ஃபுல்லா, அதாவது பார்த்துட்டு இருக்க நேரம் ஃபுல்லாவே தோணிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இந்த சீன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அது எந்த அளவுக்கு கரெக்டா சொல்றது அப்படின்னு தெரியல. பட் இதுதான் மேட்டர். இவரோட சிவாஜி படத்தை நம்ம பார்த்துருப்போம். இப்போ உட்கார்ந்தாலும் கூட அந்த படத்தை டாப் டு பாட்டம் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல இருந்து லாஸ்ட் ஃப்ரேம் வரைக்கும் நம்ம உட்காந்து பார்க்கலாம். அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஆனா இந்த படத்தையும் சரி இந்தியன் 2 படத்தையும் சரி அந்த அளவுக்கு உட்காந்து பார்க்குற அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை வரமாட்டேங்குது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த படம் அப்படின்னு இதை மட்டும் ஸ்பெசிஃபிக்கா பார்க்கும்போது கடைசி வரைக்கும் உங்களை ஒரு இடத்துல உட்கார வைக்கும். ஆனா வேண்டா வெறுப்பா உட்காந்துருக்க மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த படம் வந்து இவரோட பழைய படங்களை உங்களுக்கு நினைவுபடுத்தலாம். சிவாஜி, முதல்வன், அதுக்கப்புறம் இந்தியன், ஃபர்ஸ்ட் வந்த இந்தியன், இந்த படத்தெல்லாம் வந்து இவர் ஒரு அரசியல் பேசியிருப்பார் இல்லையா, அந்த அரசியலை பேசலாம். ஆனா நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ் நிறையன்னா ஒரு பர்ஃபெக்ட் தெலுங்கு ஃபிலிம்ல கூட இப்போ நிறைய லாஜிக்ஸ் எல்லாம் பார்த்து கொண்டு வந்து நிறுத்துறாங்க. ஆனா இந்த படத்துல வந்து அந்த லாஜிக்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லை. எப்படி சொல்றது, ஒரு சின்ன சீன் வேணா சொல்றேன். அதுதான் வந்து இன்ட்ரோ சீனு. இது ஒன்றும் உங்களுக்கு ஸ்பாய்லர்லாம் ஆகாது, அந்த அளவுக்கு பெரிய சீன்லாம் கிடையாது. ஆனா இன்ட்ரோ சீனு, ஒரு ட்ரெயின் தண்டவாளத்தில் வந்துகிட்டே இருக்கும். அங்க வந்து ட்ரெயின்ல வந்து ஒரு சைடா நம்ம வில்லன்களை வந்து கட்டி போட்டு வச்சிருப்பாங்க, குட்டி வில்லன்கள்லாம் வந்து கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. அப்போ ஒரு ஹெலிகாப்டர்ல வந்து நம்ம ஹீரோ வருவாரு, நம்ம குளோபல் ஸ்டார் ராம் சரண் சார் வருவாங்க. ஆக்சுவலா வருவாங்க. வரும்போது இல்லை, இந்த என்ன படம் தெரியலையே, இந்த அலெக்ஸ் பாண்டியன், அதுக்கப்புறம் இந்த சென்னை எக்ஸ்பிரஸ், இதுல எல்லாமே வந்து கார்ல போயிட்டு இருக்கும்போது கீழே ஒரு அருவா கிடக்கும். அந்த அருவாவை எடுத்துட்டு, அதாவது ரோட்ல கிடக்கும், கார் ஓட்டிக்கிட்டே அந்த அருவாவை எடுத்துட்டு போய் அடுத்த ஆப்போசிட்ல உள்ளவனை வெட்ட போவாங்கல்ல, கார் ஓட்டிட்டே ஜீப் ஓட்டிட்டே, அந்த மாதிரி உள்ளதுல மாதிரி இப்ப ஹெலிகாப்டர்ல வந்து கீழே கிடக்குற அந்த பெரிய வால் ஒண்ணு இருக்கும். அந்த வால் எடுத்து அந்த தண்டவாளத்துல கட்டி வச்சிருக்க அந்த கயிறை ஃபுல்லா அறுத்துட்டு, அப்புறம் ஐ மீன் அந்த ஐயோ இந்த சீனை எப்படி சொல்றதுன்னு கூட தெரியலையே. ட்ரெயின் வரும்,
ஹெலிகாப்டர் எங்கேயோ இருந்து வரும், ட்ரெயினை முந்தி வந்து அந்த அருவாளை அந்த வாளை எடுத்துட்டு அந்த கயிறெல்லாம் வெட்டி விட்டுட்டு அப்படியே போகும்போது அந்த வாளை மட்டும் தூக்கி வீசுவாங்க, அது வந்து இப்படி நிற்கும். அங்கதான் வந்து ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை சங்கர். சத்தியமா முடியல. இந்த சீன் உங்களுக்கு கேட்கும்போது எந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கோ அந்த அளவுக்கு பார்க்கும்போதும் இதுதான் ஸ்டார்டிங் சீன்னு அங்கேயே நம்மளை ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. இது வந்து ஒரு லாஜிக்கே பார்க்க கூடாத அளவுக்கு உள்ள ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் அப்படின்ற அளவுக்கு நம்மளை லாக் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கின 150 ரூபா டிக்கெட்டுக்கோ இல்லை 200 ரூபா டிக்கெட்டுக்கோ 300 ரூபா டிக்கெட்டுக்கோ கடைசி வரைக்கும் உட்காந்து படத்தை பார்த்தே ஆகணும் அப்படின்ற ஒரு லெவலுக்கு கொண்டு போயிடுறாங்க. இது என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம இப்போ படம் நல்லா இல்லைன்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், உடனடியாக சொல்லிடுவாங்க ரிவ்யூவர்ஸா தப்பு, உங்களுக்கு ரிவ்யூ படத்தை ஒழுங்காக பார்க்க தெரில, மக்கள் வந்து பார்த்தாங்க, மக்கள் நல்லா இல்லைன்னு சொன்னாங்கன்னா மக்களுக்கு இப்போ இந்த படம் புரியலை, இன்னொரு படம் வந்தால் தான் புரியும். இது என்னது, இது சங்கர் சார் படத்தை நாங்கள் பார்த்தது இல்லையா, இல்லை வேற தமிழ் படங்களை பார்த்தது இல்லையா, இல்லை வேற தெலுங்கு படங்களை பார்த்தது இல்லையா, பார்த்துட்டு நல்லா இருக்குன்னே சொன்னது இல்லையா, இன்ன வரைக்கும் வந்த எல்லா படத்தையும் நாங்கள் குத்த சொல்லிக்கிட்டா இருக்கோம், இதுதான் எங்கள் வேலையா அப்படின்னு கேட்குற அளவுக்கு தான் இருக்கு. இப்போ இந்த படம் வந்து ஓரளவுக்கு ஓடிடும்னு வச்சுக்கோங்களேன், ஏன்னா ராம் சரண் சாரோட ஃபேன்ஸ் இருக்காங்க. அண்டு தெலுங்கு ஃப்ளேவர் இல்லையா, பக்கா தெலுங்கு ஃப்ளேவர், அங்கே உள்ளவங்களுக்கே அது பிடிக்குமா அப்படின்னு தெரியல, அந்த அளவுக்கு தான் இருக்கு. ஏன்னா காலையில் இந்த தெலுங்கு ஸ்டேட்டில் ட்விட்டரில் உட்காந்து பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களோட ரிவ்யூஸ்லாம் அவங்க ரிவ்யூஸ்லாம் வரும்ல, அதெல்லாம் பார்க்கும்போதும் கூட அந்த லெவலில் தான் இருக்குது. எல்லாம் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இது சங்கர் சார் படம் அதனால ஓட வைக்கணும், இல்லை இது ராம் சரண் சாரோட படம் அதனால ஓட வைக்கணும் அப்படின்லாம் முடியாது. படம் நல்லா இருந்தால் ஓடும், நல்லா இல்லாட்டினா ஓடாது, அவ்வளோதான் இங்கே விஷயங்கள். அண்ட் இதில் வந்து ஏதோ ஒன்று பண்ணியிருந்தாங்களே, 75 கோடி கொடுத்து 5 பாட்டு 5 சாங்கை டோட்டலாக படமாக எடுத்து கொடுக்கறதுக்கு அதுக்கு 75 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. 3 பாட்டு தான் படத்தில் வந்துச்சு. இன்னும் ஒரு பாட்டு வந்து ஏதோ ஒன்று சொல்லியிருந்தாங்களே, ஏதோ ஒரு கேமராவில் வந்து ஷூட் பண்ணியிருந்தாங்களாமா, ஏதோ ஒரு இன்ஃப்ராரெட்டோ ஏதோ ஒரு பேர் சொல்லியிருந்தாங்க. அந்த கேமராவில் ஷூட் பண்ணது இன்னும் ரெடி ஆகலையாமா. ரெடி ஆகலைன்னா படத்துக்கு அதை வந்து ஃபுல்லாக பண்ண முடியலையாமா. அதனால இன்னும் ஒரு 3 நாள் 4 நாளுக்கு அப்புறமா வர ரீலில் 4 நாளுக்கு அப்புறம் போய் படம் பார்ப்பீங்களே, அவங்களுக்கு அந்த பாட்டு வந்து வருமாமா. இருக்கிற பாட்டை ஏன் பிளேஸ் பண்ணாங்கன்னு தெரில. தப்பான சிச்சுவேஷனில் இந்த எந்த படத்தில் சொல்லலாம், சர்க்கார் படத்தில் விஜய் சார் வந்து அவங்க வீட்டில் சும்மா பேசிட்டு போனோன்னு ஒரு பாட்டு வரும்ல, ஓஎம்ஜி பொண்ணா, அந்த பாட்டு தான் நினைக்கிறேன். அதே மாதிரி இங்கே சில சாங்ஸு ஹீரோயின் எதுக்கு இருக்காங்கன்னு தெரில, இப்போ ஹீரோயின் வேணும் அதனால வச்சிருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லி எடுத்த மாதிரி தான் இருந்துச்சு ஹீரோயின். நைஸ். ஆனால் படத்தில் ஒரே ஒரு பாசிட்டிவ் சொல்லலாம். அது வந்து என்ன அப்படின்னா ஃப்ளாஷ்பேக், நம்ம ராம் சரண் சாரோட ஃப்ளாஷ்பேக் அப்படின்னு. ஸோ அந்த ஃப்ளாஷ்பேக் கொண்டு போகும்போது ஓகே ஓரளவுக்கு பரவாயில்ல, இவ்வளோ நேரம் பார்த்த படத்துக்கு இது ரொம்பவே பெட்டராக இருக்குப்பா அப்படின்ற மாதிரி ஒரு ஹார்ட் ஃபீலிங் வந்துச்சு. அதுதான் வந்து படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அப்புறம் என்ன அப்படின்னா, படத்தை ஒரு சமயம் போர் அடிக்க வைக்கிறது என்ன அப்படின்னா, ராம் சரண் சாரோட முகமே அந்த படம் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கு. டோட்டலாக ஒரு ஃப்ரேம் கூட இல்லை, இவர் இல்லையே இந்த சீனில் இவர் இல்லைப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஃப்ரேம்ஸ் இருக்கவே மாட்டேங்குது. மேக்ஸிமம் ஃப்ரேம்ஸில் வந்து அவரே நிறைஞ்சிருக்காரு. அப்புறம் எஸ் ஜே சூர்யா சார், அவருக்கு என்ன பண்ணுவார் பாவம், படத்தை அப்படியே கட்டி தோளில் கட்டி கொண்டு போகிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணியிருக்காரு, பட் அதுவுமே முடியல. 2 பேருமே, ராம் சரண் சாரும் சரி எஸ் ஜே சூர்யா சாரும் சரி, 2 பேரும் அவங்களோட நடிப்பில் கொண்டு வந்து நிறுத்தி படத்தை டோட்டலாக கொண்டு போக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அதுவுமே வந்து நம்மளுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிருது. பிகாஸ் எஸ் ஜே சூர்யா சார் இதே மேனரிசமில் நம்ம முன்னாடி உள்ள படங்கள்லாம் நிறையா பார்த்துட்டோம். இப்போ மறுபடியும் அதே மேனரிசத்தில் பட் ஒரு பொலிட்டிஷியனாக வந்து நிற்கும் போது இல்லையா, அது ஓரளவுக்கு பார்க்க முடியுது. அதுக்கு மேலே ஃபுல் அண்ட் ஃபுல் தாண்ட மாட்டேனுது, வேற வழி இல்லை அப்படின்னு உட்காந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. நான் சொன்னேன் இல்லையா, இன்ட்ரோ ஃபைட்டு சீன் மாதிரியே கிளைமேக்ஸில் ஒரு ஃபைட் சீன் இருக்குது. அதை நான் சொல்ல விரும்பலை, அதை நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது வந்து என்னடா நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி. அதாவது கமர்ஷியல் ஃபிலிம் தான் இது, வந்து ஒரு நோ லாஜிக்ஸ் எல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு உள்ள ஒரு ஹீரோ ஃபிலிம், ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் அப்படின்னு நம்ம மனசை வச்சுக்கிட்டு படம் பார்த்தாலும் ஒரு சில ஸ்டேஜில் இல்லை, டேய் நாங்கள் அப்படிதான் அந்த மைண்ட் செட்டில் தான் வந்திருக்கோம், இருந்தாலும் இது இவ்வளோ இருக்கேடா, இதெல்லாம் நினைக்காம இருக்க முடியலடா அப்படின்ற ஒரு ஃபீலுக்கு உங்களை கொண்டு போயிடும். ஒருத்தனை அடிச்சா 10 பேர் போய் விழுகிறது, ஒருத்தன் அடிச்சா அவன் 100 அடி தாண்டி போய் விழுகிறது, இதெல்லாமே கொண்டு வந்து படத்தில் வைக்கும்போது டே இது வந்து 2025க்குள்ள வந்துட்டோம், இதுக்கு மேலேயே இதை நம்புற மாதிரி கொஞ்சம் எடுங்க, அப்படி இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் கதையை மாத்திட்டு இப்படி வேறையாச்சும் கொண்டு வாங்க அப்படின்னு. ஏன்னா இது அதுக்கான கதை கிடையாது.
சங்கர் சார் ஃபிலிம் நம்ம பார்த்துருப்போம்ல. ஈவன் அவர் ரோபோ எடுக்கும் போதெல்லாம், ரோபோ எந்திரன் எடுக்கும் போதெல்லாமே வந்து இந்த ஒட்டுமொத்த உலகமே அந்த படத்துக்காக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தது. பட் இந்த படத்துக்கு அந்த அளவுக்கு ஹைப் இல்லை. ஒரு ஹைப், சின்ன ஹைப்பு கிடைச்சது. அந்த ஹைப்பை வந்து இவங்க யூஸ் பண்ணிக்க இல்லை அப்படின்ற அளவுக்கு தான் படம் வந்து இருக்கு. அண்ட் இந்த 75 கோடி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, அதாவது இந்த பாட்டுக்கு மட்டும் ஒரு 5 பாட்டுக்கு மட்டும் 75 கோடி. படத்தோட மொத்த பட்ஜெட் வந்து 400ல இருந்து 500 கோடி அப்படின்னு இப்போ ரீசெண்டா எஸ்ஜே சூர்யா சார் வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. வித்தவுட் இன்ட்ரெஸ்ட், வித் இன்ட்ரெஸ்டா இருந்தா அது எவ்வளவு போகும் அப்படின்னு தெரியாது. இந்த 75 கோடிக்கு மட்டும் சொல்றேன். இந்த 75 கோடியை வந்து நீங்க 5 கோடியா பிரிச்சு கூட மற்ற டேரக்டர்ஸ்க்கு, மற்ற புதுமுக டேரக்டர்ஸ்க்கு கொடுத்துருந்தீங்க அப்படின்னா, கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிம், அதாவது நல்ல ஃபயரான யங்ஸ்டர்ஸ் வந்து படத்துக்கு கிடைச்சிருப்பாங்க. படத்துக்குன்னா ஒரு படம் செய்ய கிடைச்சிருப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா லவ் டுடே படம் நம்ம பிரதீப் ரங்கநாதன் சார் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. அவர் இந்த படத்தை எடுக்கும்போது வெறும் 5 கோடியில படத்தை எடுத்திருக்காங்க. ஆனா படத்தோட கலெக்ஷன் வந்து 100 கோடி கிடைச்சிருக்கு. இந்த மாதிரியான டைரக்டர்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிருப்பாங்க. மலையாளத்தில் இப்போ நிறைய படம் வருது. அதாவது நீங்க நல்ல படம்னு எதிர்பார்க்குற எல்லா படங்களுமே, எதிர்பார்க்குற இல்லை, நீங்க பார்த்த நல்ல படங்கள் எல்லாமே அதோட பட்ஜெட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கூடி போனா 10 கோடி, அந்த 10 கோடிக்குள்ளதான் அந்த படமே இருக்கும். ஆனா அந்த படத்தோட அந்த வேல்யூ இருக்குல்ல, நீங்க உங்களோட டைம் அண்ட் உங்களோட காசுக்கான ஒர்த்து எல்லாமே அந்த படம் கொடுக்கும். இந்த படத்துக்கு ஒரு 150 ரூபா நீங்க கொடுத்தீங்கன்னா, அந்த 150 ரூபா எனக்கு தெரிஞ்சு எனக்கு இந்த படம் ஒர்க் அவுட் ஆகல, அதனால என்னோட 150 ரூபா வேஸ்ட் அப்படின்றத மாதிரி தான் நான் சொல்லுவேன். இதோட எப்படி சொல்லணும் அப்படின்னு எனக்கு தெரியல. பிகாஸ் சங்கர் சாரை நம்ம பார்த்த அளவுக்கு வேற யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. பிகாஸ் அவரோட எல்லா படங்களும் வந்து மற்றவங்க வெயிட் பண்றதை விட நம்ம தான் அதிகமாக வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருப்போம். பட் இந்தியன் 2வும் இந்த கேம் சேஞ்சரும் அடுத்து வரப்போற இந்தியன் 3யும் எந்த விதத்துலையுமே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் உண்டு பண்ணலை. அப்படியே உண்டு பண்ணியிருந்தாலும் அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷனை அவங்க நம்மளுக்கு கொடுக்கல. இந்தியன் 3க்கு மேலேக்குமே எனக்கு ஒன்றும் பெருசாக ஹோப் இல்லை. இதுதான் வந்து உண்மை. உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு தெரியல. இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். இது வந்து எல்லாத்துக்கும் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இந்தியன் 2 சிலவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. பட் எனக்கு சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகல. அதே மாதிரி தான் இந்த கேம் சேஞ்சரும். இது வந்து நிறைய பேர் வந்து இப்போ இந்த ட்ரெய்லரோட இது கீழே போய் பார்த்தேன், படத்தை பற்றி என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. கேம் சேஞ்சர் இல்லை, கேம் டேஞ்சர் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஷங்கர்ஸ் கேம் சேஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது இன்டூ போட்டுட்டு ஷங்கர்ஸ் கேம் ஓவர் அப்படின்ற மாதிரி போட்டு வச்சிருந்தாங்க. எனக்குமே வந்து இவர் இந்த கதைகளெல்லாம் விட்டுட்டு புதுசா அந்த வேல்பாரி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த படம் வந்து லைனப்ல இருக்கு இவருக்கு, சாருக்கு, சங்கர் சாருக்கு. ஸோ அந்த படத்துல அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணி அதுக்கான டயலாக்ஸ், அதுக்கான அந்த ஸ்கிரீன் பிளே ரைட்டிங் இதெல்லாம் வந்து உட்காந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் கதை இல்லாம ஒருத்தரோட கதையை எடுத்து அதை இவருக்கு ஏற்ற மாதிரி மாத்தி, அதை ஆக்டருக்கு ஏற்ற மாதிரி மாத்தி அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகல. அதுக்கப்புறம் இந்தியன் 2க்கும் கதை இல்லை. ஏன்னா இந்தியன் 1லயே கதை முடிஞ்சு போச்சு. அவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் இப்போ வராங்க அப்படின்னா அதுக்கு சரியான லாஜிக் இல்லை. இதெல்லாம் லாஸ்ட் டைமே பேசியாச்சு. ஸோ இதில் வேற ஒன்றும் சொல்றதுக்கெல்லாம் இல்லை. இதுவுமே அதே மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். வேற ஒன்றும் இதை பற்றி பெருசாக சொல்றதுக்கு கிடையாது. அதாவது இந்த கதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிவாஜிக்கு அப்புறமாவோ இல்லை நண்பனுக்கு கொஞ்சம் அப்புறமா வந்திருந்தாலும் கூட ஏதோ ஓரளவுக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருந்திருக்கலாம். ஏன்னா அப்போவுமே வந்து தெரியல. ஏன்னா நடக்கவே முடியாத விஷயங்கள்லாம் நடக்குது. ஐபிஎஸ்ஸா இருக்கிறாரு, ஐஏஎஸ்ஸா மாறுறாரு, சிஎம்மா மாறுறாரு, இன்டர்வல் ஐயோ சொல்லிட்டு. சரி, ஓகே, இதெல்லாம் இல்லை, இதெல்லாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இதுல. ஸோ அதுக்கப்புறம் எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸரா வராரு. இது படம் எங்க போகுது, எதுக்காக போகுது, ஏன் போகுது அப்படின்னு தெரியல. ஆனா அந்த ஒரு இன்டர்வல் முடிஞ்சு ஒரு 10-15 நிமிஷம்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் விறுவிறுப்பா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா எலிவேட் பண்ணியிருந்தாங்கன்னா, அந்த எலிவேஷன் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்துச்சு அப்படின்னா கன்ஃபார்மா இந்த படம் ஏதோ ஓரளவுக்கு ஒரு சூப்பர் ஹிட் பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு போயிருந்திருக்கும். இப்போவுமே இது வந்து ஒரு ஆவரேஜ் கேட்டகரிக்கும் இல்லை டிசாஸ்டர் அப்படின்ற கேட்டகரிக்கு போறதுக்கான காரணமும் இந்த கதையா தான் இருக்கும். கதை வந்து சரியா மாடிஃபை பண்ணி மேலே கொண்டு வரல, அதுக்கான ஸ்பேஸை வந்து உருவாக்கல, அதுக்கான ஸ்க்ரீன் பிளே இல்லை, எல்லாமே வந்து ஹை டவுன் அப்படின்ற மாதிரியே இருக்கு. மற்றபடி படத்துல புதுசா சொல்லிக்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. டிபிக்கல் தெலுங்கு ஃபிலிம் இன் சங்கர் சார் ஃபிளேவர், பட் நாட் சங்கர் சார் ஃபிலிம். அன்னியன் படத்தை பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்ட் டு எண்ட் இப்போ உட்கார வச்சாலும் இதுதான்டா படம் அப்படின்னு உட்கார வச்சு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் இந்திரன் படம் அதே மாதிரி தான், சிவாஜி படம் அதுதான், இந்தியன் 1 படம் அதுதான்,
ஆனா இப்போ இந்த படத்தை நீங்க உட்கார வச்சு பாத்தீங்க அப்படின்னா சரி ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி விடலாமா, சரி கொஞ்சம் தள்ளி விடலாமா, சரி பாட்டெல்லாம் ஓட்டி விடலாமா அப்படின்ற மாதிரி இதே போயிட்டு இருக்கும். எல்லா ஃப்ரேம்ஸ்லையுமே, அதாவது இந்த போட்ட காசு, இந்த நீங்க கொடுத்த காசு எதுக்கு போகும் அப்படின்னா போட்ட ஃப்ரேம்ல எல்லா ஃப்ரேம்லையுமே வந்து எப்படியும் ஒரு குறைஞ்சபட்சம் 50 பேர்ல இருந்து 100 பேர் இருந்துகிட்டே இருக்காங்க. ஏதோ ஒரு சில ஃப்ரேம்ஸ்லாம் இல்லை, அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாடல்கள் தேவையில்லாத பாடல்களாக தான் இருந்துச்சு. பட் ஒட்டலை. அது என்னதான் தமன் சார் மியூசிக் அடிச்சு போட்டிருந்தாலும் அது ஒரு ஸ்டேஜில் நமக்கு வந்து நிற்கும் ஒன்றும்ல, அது எதுவும் இல்லை. சாங்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பிரமிப்பா தெரியும், வா இது இந்த இடத்துல இருக்கா, நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பட் அந்த பாட்டுமே வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 1 மினிட் உங்களுக்கு அது வாவ் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஓ இதுதானா அப்படின்னு இதுவே போயிட்டு இருக்குது அப்படின்னு தோணும். அதுக்கப்புறம் இந்த ஜருகண்டி பாட்டு மட்டும் ஏதோ ஓரளவுக்கு பெட்டர், நைஸ், நல்லா இருந்துச்சு. ஹீரோயின் எந்த விதத்துலையும் யூஸ் பண்ணல. சுனில் சாரை வந்து யூஸ் பண்ண விதம் சரியில்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவர் தெலுங்கு ஆக்டர், தமிழ் ஃபிலிம்லேயே சூப்பரான ரோல்ஸ் எல்லாம் அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அகைன் தெலுங்கு ஃபிலிமில் கொண்டு போய் ஒரு ரோல் கொடுத்தது அந்த அளவுக்கு ஒன்றும் சியூட் ஆகலை. இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். இது வந்து உங்களுக்கு ஒரு வேளை மாறலாம். உங்களுக்கு வந்து இந்த படம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஏன்னா அடிச்சா பறக்க விடுறதுக்கு, அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு பாட்டு, ஒரு சூப்பரான லாஜிக்கே இல்லாமல் ஒரு ஃபைட் சீனு, எல்லா ஃபைட் சீனோட லாஜிக் இல்லை தான். ஸோ அதே மாதிரி தான். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்க, இல்லை உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கும், இந்த கமர்ஷியல் ஸ்பேஸ்லாம் நான் ஏற்றுப்பேன், எனக்கு இந்த படம்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இல்லை இந்தியன் 2 படத்தை நீங்கள் வந்து வாவ் சூப்பராக இருக்கே அப்படின்னு கைத்தட்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த படம் வந்து ரொம்ப 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 பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மறுபடியும் சொல்கிறேன், இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். உங்களுக்கு ஒருவேளை நீங்கள் படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னா இங்கேயே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது யார் போகலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னாலும் அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ.